தினம் ஒரு திருக்கோயில் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் வனத்திருப்பதி புன்னை நகர் அருள்மிகு ஸ்ரீனிவாசப் பெருமாள் திருக்கோயில். ஸ்ரீனிவாசப் பெருமாள் என்று சொன்னதுமே நம் அனைவரது நினைவுக்கும் வரக்கூடியவர் திருமலை வெங்கடாச்சலபதி. ஏதேனும் ஒரு காலத்தில் நிச்சயம் திருப்பதி க்ஷேத்திரம் சென்று அந்த பெருமாளை தரிசித்திருப்பார்கள். ஆனால் நினைத்த மாத்திரத்தில் எல்லோராலும் திருப்பதிக்கு செல்ல முடிகிறதா? கடினம்தான். பொருளாதார நிலை, உடல் நிலை இவை இரண்டும் கை கொடுக்க வேண்டும். இது திருமலை திருப்பதிக்கு என்றுதான் இல்லை, எந்த ஒரு திருத்தலமானாலும் இந்த இரண்டும் நமக்கு அவசியம். திருமலை திருப்பதிக்கு நேரில் செல்ல முடியாதவர்கள் அவரவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே வந்து வணங்குவதற்கும் பல கோயில்கள் பின்னாட்களில் ஏற்பட்டன. தவிர திருப்பதி பெருமாளே கனவில் வந்து சொல்லியும் பலரும் ஆலயம் கட்டியிருக்கிறார்கள். அப்படி அமைந்த ஒரு ஆலயத்தை தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிறோம். வாருங்கள், வனத்திருப்பதி புன்னை நகர் அருள்மிகு ஸ்ரீனிவாசப் பெருமாளை நாம் தரிசிக்கலாம். என்றழைக்கப்படும் 9 வைணவ கஷேத்திரங்களும் நவக்கிரகங்களுடன் தொடர்புடையவை எனக் கருதி இன்றைக்கு வழிபடப்பட்டு வருகிறது. 9 திருப்பதிகளிலும் உள்ள பெருமாளே நவக்கிரகங்களாக கருதப்பட்டு பக்தர்களால் வழிபடப்படுகிறது. இந்த 9 நவ திருப்பதி ஆலயங்களில் ஸ்ரீவைகுண்டத்தில் சூரிய பகவானும், வரகுணமங்கை என்கிற நத்தத்தில் சந்திர பகவானும், திருக்கோளூரில் செவ்வாயும், திருப்புளியங்குடியில் புத பகவானும், ஆழ்வார் திருநகரியில் குரு பகவானும், தென் திருப்பேரையில் சுக்கிர பகவானும், பெருங்குளத்தில் சனி பகவானும், இரட்டை திருப்பதி எனப்படும் தொலைவில்லி மங்கலத்தில் ராகுவும் கேதுவும் அருளி வருகிறார்கள். இவையே நவ திருப்பதி ஆலயங்கள் என்று அழைக்கப்படும். இந்தியா மட்டுமல்லாமல் இந்த உலகின் பல பகுதிகளில் இருந்தும் நவ திருப்பதி ஆலயங்களை தரிசிக்க பக்தர்கள் தென் மாவட்டங்களுக்கு அடிக்கடி வருகிறார்கள். அப்படி வருகிற பக்தர்கள் அனைவரும் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு திருத்தலமாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது வனத்திருப்பதி. வனத்தின் நடுவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு திருப்பதி க்ஷேத்திரம் என்பதை சொல்வது போல இந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்தாலே மனமெங்கும் பச்சை பசேல் என்ற நினைவுகள் மேலோங்குகின்றன. அந்த காலத்திலே கிராமத்திலே ஒரு ஆலயமானது எப்படி அமைந்திருக்கும் என்பதை சொல்லும் விதமாக இந்த வனத்திருப்பதி ஆலயத்தை நம்மால் தரிசிக்க முடிகிறது. இந்த ஆலயத்திற்குள் நுழைந்தவுடன் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஆலயமாயிற்றே என்று நினைக்கக்கூடாது. நெல்லை திருச்செந்தூர் தடத்திலே குறும்பூர் என்பது முக்கியமான இடம். இந்த குறும்பூரில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில்
வன திருப்பதி அமைந்துள்ளது. நெல்லையில் இருந்து திருச்செந்தூருக்கு ரயிலில் வந்தால் கச்சனாவிளை என்கிற ரயில்வே நிறுத்தத்தில் இறங்கிக் கொள்ள வேண்டும். அங்கிருந்து நடக்கிற தூரம் ஆலயத்திற்கு. இந்த திருத்தலம் அமைந்துள்ள இடம் புன்னை நகர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலம் முன்னொரு காலத்தில் புன்னை மரங்கள் சூழ்ந்த பகுதியில் பசுக்கள் மேய்ந்த தலமாக இருந்துள்ளது. இதனாலேயே இந்த திருத்தலத்தின் புராண பெயர் புன்னையடி என்று அந்த காலத்தில் வழங்கப்பட்டது. இன்றைக்கும் இதை நிரூபிக்கும் விதமாக சில படிவங்களில் புன்னையடி என்கிற பெயரையும் காண முடிகிறது. பெருமாளுக்கும் புன்னை மரத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. ஸ்ரீரங்கம் பெருமாள் கோவிலின் தலவிருட்சமே புன்னை மரம்தான். அனைத்து பெருமாள் கோவில்களிலும் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் 9ஆம் நாள் திருவிழாவில் பெருமாள் புன்னை மர வாகனத்தில்தான் தரிசனம் தருவார். விசேஷங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? எனவேதான் புன்னை வனமாகிய இந்த தலத்தில் கோவில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இன்றைக்கு ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயம் என்று சொல்லப்பட்டாலுமே இங்கு ஆலயங்கள் சைவ வைணவ பேதமின்றி பெருமாளும் சிவனும் தனித்தனி சந்நிதிகளில் அருள் பாலிக்குமாறு வெகு அற்புதமாக கட்டப்பட்டுள்ளது. இங்குள்ள ஆதிநாராயணர் கோவில் மிகவும் பழமையானது. அதையும் தற்போது புதுப்பித்து பெரிய கோயிலாக கட்டியுள்ளனர். தென் மாவட்டங்களிலே சிவனணைந்த பெருமாள் என்கிற திருமேனி மிகவும் பிரபலம். பல ஊர்களிலும் சிவனணைந்த பெருமாள் என்கிற திருநாமத்தோடு சிவனும் பெருமாளும் இணைந்தது போன்ற ஒரு திருவடிவத்தை நாம் தரிசிக்கலாம். ஆரம்ப நாட்களிலே அப்படியிருந்த ஒரு கோயில்தான் பின்னாட்களில் எடுத்து புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு ஏராளமான சந்நிதிகள் அமைந்த ஆலயமாக வன திருப்பதி காட்சி தருகிறது. நெல்லை சீமையில் வளம் கொழிக்கும் தாமிரபரணி ஆறு கடலோடு கலக்கின்ற கடைசி பகுதியில் இந்த ஆலயமானது அமைந்திருக்கிறது. வனத்தின் நடுவே இப்படி ஒரு ஆலயத்தை கட்டியவர் பிரபலமான ஓட்டலின் அதிபர். இவர்தான் இந்த ஆலயத்தை இங்கே கட்டினார். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவருக்கு எப்படி தோன்றியது? முருகப்பெருமானே கனவில் வந்து அருளிய காரணத்தினாலும் தான் என்றென்றும் வணங்கும் அந்த முருகப்பெருமானுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இந்த வனத்திருப்பதி ஆலயத்தை மிக விஸ்தாரமாக அமைத்தாராம் பிரபலமான ஓட்டலின் அதிபர். வடநாட்டு கோயில் மாடலிலும் சேர சோழ பாண்டியர்களது கால கோயில் மாடலிலும் இந்த ஆலயமானது கட்டப்பட்டிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த ஆலயம் எந்த அளவுக்கு பக்தர்களை ஈர்த்துள்ளது என்பதை நாம் உணர்வதற்கு ஒரே ஒரு தகவலே போதும். கும்பாபிஷேகம் நடந்த 5 மாத காலத்துக்குள் 8 லட்சம் பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து பெருமாளை தரிசித்திருக்கிறார்களாம். பெருமாளுக்கும் சிவனுக்கும் தனித்தனி ராஜகோபுரம் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது. ஆகம விதிமுறைகளுக்கு எடுத்துக்காட்டாக இந்த ஆலயமானது கட்டப்பட்டுள்ளது. நவ திருப்பதி ஆலயங்களை தரிசனம் செய்ய வருபவர்களும் திருச்செந்தூர் ஆலயத்தை தரிசனம் செய்ய வருபவர்களும் இந்த வனத்திருப்பதி ஆலயத்திற்கும் வந்து வேங்கடாச்சலபதியை தரிசித்துச் செல்கிறார்கள். தினமும் 5 கால பூஜை வெகு சிறப்பாக நடக்கிறது.
ராஜகோபுரம் அடுத்து உற்சவ மண்டபம், பிரகார மண்டபம், மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கர்ப்பகிரகம் என 23,000 சதுரடி பரப்பளவில் மயனின் சாஸ்திரப்படி 22 மாதத்தில் கட்டப்பட்ட ஆலயம் இது. ஆலயத்தினுள் நுழைந்தவுடன் முழுமுதற் கடவுள் ராஜகணபதி நமக்கு தரிசனம் தருகிறார். கோயில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்துவதற்காக உற்சவ மண்டபம் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. மகாமண்டபம் எனப்படும் அஷ்டலட்சுமி மண்டபத்தில் நுழையும் போது சக்கரத் தாழ்வாரையும் யோக நரசிம்மரையும் தரிசிக்கலாம். கர்ப்ப கிரகத்தில் பெருமாள் கிழக்கு பார்த்து நின்ற கோலத்தில் திருப்பதி கோயிலில் எப்படி அருளுகிறாரோ அதே போலவே இங்கும் அருள் பாலிக்கிறார். இவரை பார்த்தவுடன் திருப்பதி பெருமாளை தரிசித்த உணர்வே மேலோங்குகிறது. இந்த பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டுமென்றால் மற்ற ஆலயங்களில் இருப்பது போல தேங்காய் பழம் கிடையாது. இவற்றை அனுமதிப்பதும் இல்லை. அப்படியென்றால் எதை வைத்து அர்ச்சனை நடக்கிறது? திராட்சை, முந்திரி, கல்கண்டு, மஞ்சள், குங்குமம் போன்றவை அடங்கிய ஒரு தட்டானது ஆலயத்திலேயே விற்கப்படுகிறது. இதை வாங்கிச் சென்றுதான் பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவற்றையே பிரசாதமாக நமக்கும் கொடுக்கிறார்கள் அங்கே இருக்கிற பூஜகர்கள். எண்ணற்ற சிவாலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் சூரிய பூஜை என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது காலை வேளையில் கிழக்கே உதிக்கிற சூரியன் ஆலய தெய்வங்களை வணங்குவதை சூரிய பூஜை என்று சொல்கிறோம். தனது கதிர்களால் அந்த சூரிய பகவான் செலுத்துகிற வழிபாடு இது. இந்த ஸ்ரீனிவாச பெருமாளின் வலது கையில் தினமும் தனது கதிர்களை பாய்ச்சி அந்த பகவானை வணங்குகிறானாம் சூரிய பகவான். இந்த ஆலயத்திலேயே நித்தமும் நாம் தரிசிக்கிற அற்புதம் இது. ஆலய மூலவருக்கு வெள்ளிக்கிழமைகளிலும் உற்சவருக்கு புதன்கிழமைகளிலும் வாரந்தோறும் திருமஞ்சனம் நடக்கிறது. இதில் கலந்து கொண்டால் திருமணத்தடை நீங்குவதாக ஐதீகம். வியாழந்தோறும் இந்த திருத்தல பெருமாளின் ஏகாந்த சேவை நடக்கிறது. இந்த தரிசனம் பார்த்தால் சனி மற்றும் பிற கிரக தோஷங்கள் நீங்குவதாக சொல்லப்படுகிறது. ஆலய மகாமண்டபத்தில் கருடாழ்வார் பெருமாளை வணங்கியபடி திருக்காட்சி தருகிறார். சிவாலயங்களில்
எப்படி நந்திதேவரை தரிசித்துவிட்டு சிவபெருமானை வணங்குகிறோமோ அதேபோல பெருமாள் ஆலயங்களில் கருட பகவானை வணங்கிவிட்டு அதன்பின் பெருமாளை நாம் வணங்க வேண்டும். பெருமாளின் திருமேனிக்கு முன்னால் பக்தர்கள் வரிசையாக அமர வைக்கப்பட்டு பெருமாளுக்கு வழிபாடுகள் நடக்கின்றன. எந்தவிதமான அவசரமும் இல்லாமல், பதற்றமும் இல்லாமல் வருகிற பக்தர்கள் நிதானமாக தரிசித்து பெருமாளின் இறையருளை பெற்று திரும்புகிறார்கள். திருப்பதியில் தாயாரான பத்மாவதி எப்படி அருளிக் கொண்டிருக்கிறாரோ அதேபோல இந்த வனத்திருப்பதி புன்னைநகர் ஆலயத்தில் பத்மாவதி தாயாருக்கும் தனி சந்நிதி காணப்படுகிறது. தாயாரின் அழகைக் காண கண்கோடி வேண்டும். இந்த பத்மாவதி தாயார் பிரதிஷ்டை செய்யப்படுவதற்கு முன்னால் திருப்பதியில் பத்மாவதி தாயார் சந்நிதியில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு அந்த பிரசாதம் இங்கே கொண்டு வரப்பட்டு இந்த தாயாருக்கு சந்நிதியானது இங்கே அமைந்ததாம். இந்த ஆலயத்திலே நித்தமும் நடக்கிற பூஜைகள் ஏராளம். முதல் பூஜையாக கோமாதா பூஜை, விஸ்வரூப சேவை, சகஸ்ரநாம அர்ச்சனை, அஷ்டோத்தர அர்ச்சனை, திருமஞ்சன சேவை, ஏகாந்த சேவை என்று பக்தர்கள் இந்த ஆலயத்தில் வழிபட்டு தங்களது பக்தியை செலுத்தி பெருமாளை வணங்குகின்றனர். வனத்திருப்பதியானது இன்றைக்கு நாம் பார்த்தாலும் பச்சை பசேலென்று பெரிய பெரிய மரங்களும் இயற்கை சூழலுமாக காட்சி தருகிறது. இந்த இடத்திலே இப்படி ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு வருகின்ற பக்தர்களின் மனதில் ஒரு பரவசத்தையும் ஏற்படுத்தி அதன் பின்னே இறை தரிசனம் கிடைக்கிறது. இந்த ஆலயத்திலே துலாபாரமானது விசேஷம். இந்த துலாபாரத்தில் பலவிதமான பொருட்களும் கொடுக்கப்படுகின்றன. மஞ்சள், நெய், தேன், சீனி, பயறு வகைகள், அரிசி, கல்கண்டு, வெல்லம், முந்திரி உட்பட பல பொருட்களும் துலாபார நேர்த்தியாக வழங்கப்படுகிறது. தெற்கு பக்கம் உள்ள இலங்கையை நோக்கி பக்த ஆஞ்சநேயர் அருளிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆஞ்சநேயருக்கு வெண்ணைக்காப்பு செய்வதும் வடைமாலை அணிவிப்பதும் சிறப்பான நேர்த்திக்கடன்களாக சொல்லப்படுகிறது. ஆலயத்திலே நித்தமும் அன்னதானம் நடக்கிறது. இந்த அன்னதானத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் சில பொருட்களை வாங்கித் தரலாம் என்று பட்டியலிட்டிருக்கிறார்கள். அவற்றுள் நெய், பருப்பு, கல்கண்டு, சீனி, அரிசி போன்ற பொருட்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ஆலயத்திலே குருவாயூரப்பன், பிரம்மா, விஷ்ணு, தட்சிணாமூர்த்தி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களுக்கும் திருச்சந்நிதிகள் காணப்படுகின்றன. வடபழனி முருகப்பெருமானுக்கும் திருத்தணிகை முருகப்பெருமானுக்கும் தனி சந்நிதிகளும் இங்கே அமைந்திருக்கிறது. சந்தான சீனிவாசன் என்கிற திருவடிவம் இங்கே சிறப்பு. திருமணமாகி குழந்தை பாக்கியம் அமையாதவர்கள் இந்த விக்கிரகத்திற்கு ஆலயத்தில் சொல்கிறபடி வழிபாடுகளை நடத்தினால் புத்திர பேரானது உரிய காலத்தில் கிடைக்குமாம். வைகுண்ட ஏகாதசி, தைப்பொங்கல், புரட்டாசி சனிக்கிழமைகள், கார்த்திகை தீபத் திருநாள் போன்ற பல விசேஷமான தினங்கள் சிறப்பாக நடக்கின்றன. எல்லாம் வல்ல மாலவன் திருமலை திருப்பதியில் அருள்வது போலவே ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற திருநாமத்தோடு வனத்திருப்பதி புன்னை நகரிலும் அருள் பாலிக்கிறார். திருமலை திருப்பதி வேங்கடவனை தரிசித்தால் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் என்பார்கள். நாம் அனைவரும் அதைத்தானே எதிர்பார்க்கிறோம்.
நமது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டாமா? நல்ல திருப்பங்கள் வர வேண்டாமா? வனத்திருப்பதி புன்னை நகர் ஸ்ரீனிவாச பெருமாள் எல்லோரது வாழ்க்கையிலும் நல் திருப்பங்களையும் நல் மாற்றங்களையும் ஏற்படுத்தட்டும். பெருமாளின் திருவடிகளை பணிவோம்.